அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவில் வந்து நாங்கள் எப்படி கிராமத்தில் சித்திரை புத்தாண்டு கொண்டாடணுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். அதற்கு முன்பாக என்னுடைய மகனின் அந்த டும் டுமில் திரைப்படத்தை ஆஸ்ட்ரோ வண்டி மால் ஆஸ்ட்ரோ பஸ்ஸில் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்க்கணும். உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரைங்கிறப்ப வந்து இல்லைங்க, பாரதிதாசன் அப்பயே சொல்லியிருக்கிறாரு, நித்திரையில் இருக்கும் தமிழா அப்படின்னு ஆரம்பித்து தை மாதத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னு. அதே பாரதிதாசன் தான் திங்கள் 12ங்கிற அவருடைய கவிதையில் என்ன சொல்கிறாருன்னா வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஒத்து வரும் தை மாசி பங்குண்டின்னு சொல்லியிருக்காரு. அப்போனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, தையை முன்னிலைப்படுத்தலை. அது மாதிரி இலக்கியத்திலையும் கூட அந்த 10 பாட்டு நூல்களில் மலைப்படு கடாமல் ஆகட்டும், மற்ற சில பாடல்களெல்லாம் ஆகட்டும், சித்திரையை முதன்மை காட்டி பேசியிருக்கிறாங்க. நெடுநெல் வாடையிலெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அந்த ஆராய்ச்சியில் வேணாம். ஜோதிடத்துலேயும் சொல்லுவாங்க மேஷராசியில் பிரவேசிக்குது தை மாதம், அப்போ அது அந்த ரீதியிலையும் அதுதான் சரி சித்திரைன்னு. ஆனால் இப்போ நான் வந்து அதை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. நம்ம வந்து கிராமத்தில் எப்படி சித்திரை மாதத்தை கொண்டாடணும், எப்படி நமக்கு தைக்கு அது எங்கள் வித்தியாசப்படுத்துனுச்சுங்கிறத சொல்லணும். தை மாதங்கிறது அறுவடை நாள். எங்களுக்கு வந்து நிறைய வேலைங்க இருக்கும். தை மாதத்தில் பொங்கல் கொண்டாடணுன்னாலே வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கும். சரியான நேரத்தில் பொங்கல் வச்சிடணும், படையல் போடணும், படைக்கணும், அந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறையா இருக்கும். அதேமாதிரி மாட்டுப்பொங்கல் ஆகட்டும், எங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும் மைண்டில். அந்த பொங்கலுங்கிறப்ப இதெல்லாம் சரியாக செய்யணுமேனு. ஆனால் சித்திரை மாதத்தில் அத்தனை பேரும், அதாவது சாதாரண விவசாய குடும்பமாகட்டும், வேலை செய்கிறவங்களாகட்டும், அன்றாட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஆனால் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. சித்திரை அந்த 1ஆம் தேதியில் வந்து எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. அன்றைக்கி வேலைக்கு ஓய்வுங்க எங்களுக்கெல்லாம். அப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் ஓய்வு தான். காலையில் இட்லி தோசை போட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் சைவமாக சமைப்பாங்க. சைவமாக அதை விட முக்கியமாக அதில் வந்து வடை பாயாசம் செய்கிறது. எல்லார் வீட்லேயும் வந்து அந்த வடை பாயாசம் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாம்பார் வச்சு வடை பாயாசம் அது ரொம்ப முக்கியமான சமையல்ங்கிறது. மாங்காய் பச்சடினா அதான் புளிக்கும், உரப்பு போடுவாங்க, இனிப்பு போடுவாங்க, எல்லாம் கலந்துருக்குங்கிறது. அது சாதாரண குடும்பமாக இருந்தாலும் 2-3 காய்கறி பண்ண முடியாது. அது ஒரு மாங்காய் பச்சடியும் ஒரு சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு முழுக்க வேலை செய்யாமல் சந்தோஷமாக இருக்கிற மனநிலை இருக்குது பாருங்கள். அதுதான் எங்களுக்கு சித்திரை புத்தாண்டு இன்ன வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்க இட்லி தோசை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ பெரிய விசேஷமானு கேட்காதீங்க. எங்கள் நம்ம நாட்டிலேயே 80களில் தாங்க பிளண்டரே வந்துச்சு. அப்போல்லாம் வந்து ஃப்ரிட்ஜே அப்போ இல்லையே. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், இப்போ அங்கெல்லாம் ஆட்டுக்கல் ஆடி தாங்க மாவு தோசை எல்லாம் சொல்லணும். அப்போங்கப்போ அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய விசேஷம் தான். அதோட இல்லாமல் வடை பாயாசம் செய்கிறது அதை விட பெரிய விசேஷம். சில சாதாரண குடும்பங்களில் அந்த ஒரு நாளில் தான் அதெல்லாம் இருக்கும். வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுறோம். அதனால தான் அந்த சித்திரை புத்தாண்டுங்கிறது வந்து அவ்வளவு சித்திரை அந்த சித்திரை அந்த வருஷப்பரப்புனே சொல்லி அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அந்த மனநிலை தான் இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கே தவிர இது தையா சித்திரையா அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் இலக்கியத்துலலாம் வந்து புத்தாண்டு கொண்டாடினத மாதிரி யாரும் தெரியல. ஆனால் இன்னமும் நம்மளாம் வந்து சித்திரையை புத்தாண்டாக கொண்டாடுற அந்த நாளில் சந்தோஷமாக கொண்டாடிட்டு எல்லாரும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.